வணக்கம். என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை ரசிகர்களுக்கும் முதல்ல ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, என்னை நம்பி இதுவரை என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை ரசிகர்களுக்கும் இதுவரைக்கும் நான் நன்றி சொல்லவில்லை. இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால் எல்லாருக்குமே என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை ரசிகர்களுக்கும், ஆதரவு கொடுக்கக்கூடிய அத்தனை ரசிகர்களுக்கும், ஆதரவு கொடுக்காமல் என்னுடைய சேனலுடைய வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை ரசிகர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செந்தமிழில் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஏன்னா ரொம்ப கஷ்டம். இது மற்ற சேனல் கிடையாது. நம்ம சேனல் நான் நேரில் இப்போது ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் அப்படிங்கும்போது எனக்குமே கொஞ்சம் கஷ்டம்தான். செந்தமிழ்ங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அதை எல்லாராலையும் பேசிட முடியாது, உங்களுக்கும் புரியாது. ஏன்னா இவன் எடுத்த உடனே செந்தமிழில் பேசுகிறான், சொல்ல வந்த விஷயத்த சொல்லிவிட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, சொல்கிறதில்ல, நினைக்கிறாங்க, சொல்லவும் செய்கிறாங்க. சொல்லவும் செய்கிறாங்க. ஏன்னா அதான் உண்மை. நானுமே அப்படி தான். ரொம்ப பிளேடு போடாதப்பா, சொல்ல வேண்டிய விஷயத்த தெளிவாக சொல்லிட்டு ஓடி போயிடும். சும்மா பிளேடை போட்டுக்கிட்டு கண்டதை பேசி எதுக்கு அவ்வளோ வேஸ்ட்டு? இப்போ எவ்வளோ நேரம் நான் பேசும்போது கூட பிளேடை போடுறவங்க தான் இருக்கும். அதனால் என்னுடைய அத்தனை ரசிகர்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, இனிமேல் பார்க்க வரக்கூடிய எல்லா ரசிகர்களுக்கும், எனக்கு ஆதரவு அளித்த அத்தனை ரசிகர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் சொல்லலை, ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் சொல்லலை. இப்போ நேரில் சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த ஒரு விஷயத்த நான் இது வரைக்கும் சொல்லலை. இப்போ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சொல்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய சேனலுக்கு போதுண்டா, எத்தனை முறை அதையே சொல்லுவேன், தயவு செஞ்சு வேறு எதையாவது சொல்லி தோலை அப்படின்னு நீங்கள்லாம் சொல்லலாம். எனக்குமே தெரியுது. ஸோ சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, கூடிய சீக்கிரத்தில் என்னுடைய சேனலில் ஒரு நபர் பாடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சினிமா பாட்டை பாடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன மாதிரி சினிமா பாடல் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியல. ஸோ எனக்குமே தெரியாது. அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே தான் அதை நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கூடிய சீக்கிரம் அவர் எப்படி பாடுறாருன்னு உங்களுக்கு நான் காட்ட தான் போகிறேன். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதை முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ தயவு செஞ்சு யாரும் கோச்சிக்காதீங்க, யார் என்ன அப்படின்லாம் கேட்காதீங்க. ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு என்கிட்ட, என்னுடைய சேனலில் அது எந்த அளவுக்கு நான் அவருடைய பாடலை, அவருடைய பர்ஃபார்மன்ஸை வீடியோ எடுத்து போட முடியுமோ அந்த அளவுக்கு தெரியல, அந்த அளவுக்கு போட முடியுமான்னு தெரியல. பட் எந்த அளவுக்கு என்னால் போட முயற்சி பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாக பண்ணுறேன். இது எனக்கு தெளிவாக தெரியல. ஏன்னா அவர் இப்போ தான் சொல்லியிருக்காரு. சொல்லி ஒரு 2 நாள் இருக்கும். 2 நாள் இதே நான் ஒரு வீடியோவாக எடுத்து போடலாமா வேணான்னு நிறைய யோசித்து, ஒரு லாங் வீடியோ எடுக்கும்போது அதை நீங்கள் ரசிப்பீங்களா, ரசிக்க மாட்டீங்களா, இது எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது எப்படின்னா, ஒரு வீடியோ அதை பார்க்குறோம். ஸோ பார்த்துட்டு
நல்லா இருக்கு அவ்வளோதான், தெரியல இல்லைங்களா? அவ்வளோதான். ஸோ அது என்ன மாதிரி பாடியிருக்காங்க, என்ன இது, என்ன யார் பாடியிருக்காங்க, யார் பாடகர், யார் இது பண்ணியிருக்காங்க, இது யாருக்குமே தெரியாது. நல்லா இருக்கா? நல்லா இருக்குப்பா, அவ்வளோதான். நானுமே அப்படி தானே ஒரு வீடியோ பார்க்குறோம், ஆ நல்லா இருக்குப்பா, முடிஞ்சு போச்சு. இது இது வந்து இயல்பான ஒரு எல்லாரும் ஒரு நார்மலாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அந்த நபர் யாருன்னு தெரியதான் போகுது. ஸோ தெரிய வரைக்கும் எனக்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய ஆதரவால் தான் என்னுடைய சேனல் இதுவரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் வீடியோ வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மைக்கெல்லாம் தாங்க பேசிகிட்ருக்கேன். மைக் இருந்திருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசியிருக்கலாம். பட் மைக்கு என்கிட்ட இல்லை, இது வரைக்கும் வாங்கலை. ஸோ வாங்கிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் சொல்ல வந்த விஷயம் இவ்வளோதாங்க. அதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. கொஞ்சம் இழுத்து சொல்லியிருக்கேன் போல இருக்குங்க. ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். திட்டுறதுனா கூட கமெண்ட்டில் திட்டுங்க, அதுக்காக ஓவராக திட்டிடாதீங்க. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் லிமிட்டாக திட்டுங்க. ஏன்னா இந்த எல்லா வீடியோவில் வந்து அதை நாங்கள் பார்க்கணுமாடான்னு நீங்கள்லாம் கேட்பீங்க. பட் அது வந்து இதுதான், நானுமே இந்த எல்லா வீடியோவில் வந்து நான் வர பார்க்கணும் அப்படின்னு நான் கூட நினைக்கிறேன் தானே. ஸோ அதனால் கவலையெல்லாம் வேண்டாம். நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை முடிஞ்சால் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதனால் கமெண்ட் போடாமலாம் இருக்காதீங்க, கமெண்ட் போடுங்க. முக்கியமாக என்னுடைய வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் போடுங்க. பார்க்காமலே யாரும் கமெண்ட் போட்டுறாதீங்க. முழுசாக ஒரு வீடியோவை பார்த்துட்டு இதை நான் என்ன சொல்ல வந்திருக்கேன், நான் என்ன சொல்ல போகிறேன், இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் போடுங்க. அதுதான் வந்து ஒரு வீடியோ முழுசாக பார்த்துருக்காங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா தெரிஞ்சாதான் அந்த அந்த வீடியோ விஷயம் பார்த்தா தானே அது என்ன கமெண்ட்டு போடலாம் அப்படிங்கிறதே தெரியும். தெரியாமல் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டா பார்த்துட்டேன்பா நல்லா இருக்குது, ஏதோ ஒரு போடு அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது. வீடியோ முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு நீங்கள் என்ன கமெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த கமெண்ட்டை வச்சு தான் நான் அடுத்த வீடியோவை வந்து அதை சரி பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து பாதியிலே போயிட்டு நல்லா இருக்குதுப்பா, இதுதான் பண்ணிக்க அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியாது, என்ன சொல்ல வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா? ஸோ என்ன முழுசாக வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோவில் இது குறை, இந்த குறை, இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, என்னுடைய வாய்ஸ் நல்லா இருக்குது, என்னுடைய வாய்ஸ் நல்லா இல்லை, ரொம்ப கேவலமாக இருக்குடா என் வாய்ஸு, ரொம்ப கேவலமாக இருக்குடா என் வாய்ஸு அப்படின்னு கூட சொல்லுங்கள். மூஞ்சி நல்லா இல்லைன்னு கூட சொல்லுங்களேன், அது இன்னும் ஒரு பிரச்சனை இல்லை. மூஞ்சி நல்லா இல்லை, நீ நிறைய மேக்கப் போட்டு வந்து முன்னாடி நின்றுட்டுருக்கடா அப்படின்னு கூட சொல்லுங்கள். ஒரு கமெண்ட்டில் தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் அடுத்த வீடியோவில் இந்த குறை நிறை இது எல்லாத்தையும் நான் வந்து கிளியர் பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோ இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கான வழியை நான் இதை பார்க்கணும். சரிங்களா? ஸோ சொல்ல வந்த விஷயம் இவ்வளவு தான், சொல்லி முடித்தாச்சு. நீங்கள் எல்லோரும் இதை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டையும் உங்களுடைய ஆதரவையும் எனக்கு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.